ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் சசிதரன். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற மெடிக்கல் கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை சுற்றி உங்கள் பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, திடீர்னு வலிப்பு வருது, ரோட்லேயோ இல்லை வீட்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல வலிப்பு வருதுன்னா, நீங்கள் ஃபஸ்ட் எய்டாக என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மொதல் விஷயம் என்னென்னா, நான் அங்கே ஒரு வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். இதில் வலிப்பு வரக்குள்ளே எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து கரெக்டானு கேட்டிங்கன்னா அப்சல்யூட்டாக ராங். ஏன் சார் ராங்? அவங்க வந்து ஹெல்ப் தானே பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மொதல் விஷயம் வலிப்புனா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். வலிப்புன்றது உங்கள் மூளையில் இருக்கிற அப்நார்மல் நியூரானல் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரக்குள்ள பேஷண்ட் வந்து சுயநினைவை இழக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, ஏன்னா பண்ணக்கூடாத இடத்துல நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க உயிருக்கே ஆபத்தாக விளைவிக்கலாம். ஸோ என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, உங்கள் பக்கத்தில் அந்த விக்டிம், அதாவது வலிப்பு வரவங்க உங்கள் பக்கத்தில் வலிப்பு ஆக்டிவாக வந்துட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்கள ஒரு கழிச்சு படுக்க வைக்கணும். ரோட்லேயோ இல்லை வெளியில் எங்கேயோ ஒரு காமனான பிளேஸ்லையோ அந்த மாதிரி இடத்துல வலிப்பு வரக்குள்ள அவங்கள நீங்கள் செமி ப்ரோன்னு சொல்லுவாங்க, ஒரு கழிச்சு படுக்க வைக்கணும். தலையை ஒரு பக்கம் சாய வச்சு அவங்களோட எச்சிலோ உமிழ்நீரோ எது வந்தாலும் அது ட்ரெயின் ஆகிற மாதிரி நீங்கள் பொசிஷன் பண்ணணும், மொதல் விஷயம். அப்புறம் என்னென்னா, கையில் இந்த சாவி கொத்தோ இதெல்லாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா வலிப்புமே வந்து மினிமம் 2-3 செகண்ட்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 5 செகண்ட் வரைக்கும் வந்து அதுவாகவே அபார்ட் ஆகிடும்னா அதுவாகவே நின்றுடும். அந்த டைம் வரைக்கும் அவங்கள ஒரு கழிச்சு இருக்கிற பொசிஷனில் வைக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க சுயநினைவு தெளிகிறதுக்கு முகத்தில் தண்ணி தெளித்தா மட்டும் போதுமே தவிர நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், இதில் இருக்கிற மாதிரி வலிப்பு வரக்குள்ளே நீங்கள் வந்து தண்ணி கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஆஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. அந்த தண்ணி வந்து இந்த வலிப்பு வரவங்களுக்கு வந்து சுயநினைவு கம்மியாக சான்ஸ் அதிகமாக